அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலான ஒரு நன்றி சொல்லியிருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட கதை தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கை இல்லை. ஒரு நடிகராக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்க இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பைங்கிற காதலையும் அந்த படத்தை சேர்த்துருக்கேன். இந்தியன் 2 will always be one of my favorite characters because நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்துக்கு நடிக்கிறீங்க, ஒரு நடிகராக இருக்கிறப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் அவங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறத நான் பார்த்தேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறப்போ அவங்க தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திர தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாள்லேருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத உயரத்துலேருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சிட்டே வந்துருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீனர். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம். மறுபடியும் அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் சங்கர் சார் கிட்ட டேரக்டர் ஸ்டாண்டில் போயிட்டு, சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்துக்கும் யோசிச்சு பார்த்து போய் நடிகா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில். அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிட்டே போகிறோம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த காலகட்டத்தில் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமோ, அவங்க திரும்ப வரணும் யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாகவே அவங்க திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் 2. அண்ட் டாட்டா வராது, கர்தாரோட போகிறாரு. அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு தொழில்நுட்பங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணணும், எவ்வளோ வசூல் பண்ணணும்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து போனேன். இந்த படம் வசூல் செய்யல. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட் சாண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீட்டுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம். திரும்ப காலகட்டத்தில் நேரம் தியேட்டர்ஸில். ஸோ ஜூலை 12th தாத்தா வராரு. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் on the Indian 2 team, I want to tell you to keep your expectations really high because சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவருக்கு டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கிறதுக்காக we have been waiting for his magic on the big screen.
and keep your expectations high because Director Shankar is already a milestone setter and our good Kamal sir இருக்காரு. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th and இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை. அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு see that publicity plan பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி ஃபார் திஸ் ஃபில்ம் தி பெஸ்ட் ஆஃப் லக். இன்னும் நிறைய பேசுவோம், இன்னும் டில் தி July 12th வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாடா வரா. சரி.